ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, நல்ல தைரியத்தோட தேவ சன்னிதானத்திலே காணப்படுவீர்களாக. இந்த நாளில் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். மிக அழகான ஒரு வார்த்தை. அந்த சூழ்நிலை நீங்கள் காண வேண்டும். இந்த 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு விலகி அந்நியரை சேவிக்க ஆரம்பித்த பொழுது 7 வருஷங்கள் தொடர்ந்து பெரிய பஞ்சத்தையும் கஷ்டங்களையும் அவர்கள் மேல் கர்த்தர் கட்டளையிட்டார். மீதியானியர்களின் கரங்களில் அவர்கள் சிக்கி கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த மீதியானியரை கண்டு அவர்கள் பயந்தார்கள். தானியங்களை வெளியே கொண்டு வந்து காயப்பட முடியாது, போரடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் கர்வாலி மரத்தின் கீழே கர்த்தர் தூதன் வந்து உட்காரும் போது, இந்த கிதியோன் தன்னுடைய தானியங்களை போரடித்து கொண்டு, எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் தைரியமாக தன்னுடைய தானியங்களை போரடிக்கிற தான வேளையில கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God never chooses people of personality, but always chooses people of responsibility. இவன் உத்தரவாதத்தோடு மற்றவர்களெல்லாம் ஓடி ஒளியும் பொழுது, தன்னுடைய உத்தரவாதத்தை நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் அவனை பராக்கிரமசாலியே என்று சொன்னார். அதோடு நிறுத்திவிடவில்லை. அந்த கிதியோன் தன்னை குறித்து சொல்கிறான், ஆண்டவரே, நான் ரொம்ப சின்னவன், நீர் எங்களோடு கூர்ந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு எப்படி நேரிடும்? கடந்த 7 வருஷ கஷ்டங்கள் எங்களுக்கு எப்படி ஏற்படும்? சத்துருக்கள் எங்களை மேற்கொண்டிருக்கிறார்களே எப்படி? மாத்திரமல்ல, அந்த வேளையில கர்த்தர் சொன்னார், நீ அதெல்லாம் பற்றி நீ worry பண்ணாதே, அதை நான் பார்த்துக் கொள்வேன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அது சொல்லிட்டு ஒரு அழகான காரியத்தை சொன்னார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஓ glory to God. இந்த நாள் காலையில் ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். நாம் தேவனுடைய காரியத்தை குறித்தும், கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்படைத்த காரியத்தை குறித்தும், நம்முடைய விசுவாசத்தை குறித்தும், கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்த கிருபைகள் வரங்கள் எல்லாவற்றை குறித்தும் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருந்தால், யாருக்கும் பயப்படாதபடி போரடிக்கிறவர்களாய் காணப்பட்டால், தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஏன் தெரியுமா? உன்னை அனுப்புகிறவர் நான் தானே. அப்பொழுதும் அவன் நம்பாதபடி சில கேள்விகளை கேட்டான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் பதிலை தந்து கிதியோனை பராக்கிரமசாலியாய் அனுப்பினார். ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய பலம் தெரியாமல் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திலெல்லாம் நான் சிறியவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லலாம். நீங்கள் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும், ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்தாலும், உங்களை பலப்படுத்தி உங்களை அனுப்புகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் இந்த காலவேளையில் உங்களையும் என்னை அழைக்கிறார், பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லுகிறார். இந்த தேசத்திற்கு சுவிசேஷத்தை விதைக்க, ஆண்டவரை பற்றி அறிவிக்க, கர்த்தருக்காய் வாழ இந்த காலவேளையில அப்படிப்பட்டதான் ஒரு பலனையும் கிருபையும் தேவனாகிய கர்த்தர் நமது மேல் அனுப்புவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே தந்த இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தைகளின்படியே நீர் எங்களை கர்த்தாவி மீதியானவர்களுக்குள்ளே அனுப்புகிறீர். நாங்கள் அங்கே செல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அவர்களுடைய கையிலிருந்து மீட்டுக் கொள்ளத்தக்கதாக நீர் என்னையும் எங்களையும் பலப்படுத்தி உபயோகப்படுத்தும். கடைசி நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு சேவை செய்ய எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும். பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளிலும் கர்த்தர் கூட இருக்கும். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்கள் புறப்பட்டு போகும்பொழுது நீங்கள் தனியாய் போகவில்லை. உங்களை அனுப்புகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என்னை அனுப்புகிறவரும் அவரே. இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you again and again and again. Amen.